ஹலோ மக்களே, என்னடா இவன் அண்டர் கிரவுண்ட் லைட்டையும் போட்டு கதவையும் திறந்துட்டு வேக வேகமாக எங்கே போகிறதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம அண்டர் கிரவுண்ட் தொட்டியை க்ளீன் பண்ணிடுறோம்னு சொல்லி தான் நானும் வேக வேகமாக இறங்கி போயிட்டு இருக்கேன். நம்ம மான்ஸ்டர் தொட்டி எதனால க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த தொட்டியில் கண்ணாடியெல்லாம் வச்சு, நம்ம அந்த கண்ணாடி தொட்டியெல்லாம் வச்சு எப்படி வச்சிருந்தேன்னு ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மீனுக்கு யாரோ இற போடுதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் யாரோவே மொத்த டப்பாவுமே உள்ளே தட்டிட்டாவ. அந்த ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இறையுமே உள்ளே தட்டி போட்டாவ. அதனால் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியே ஆகணும். அதனால் பாதி மீன் செத்து போச்சு. ஒவ்வொரு மீனாக பிடிச்சி உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த அலிகேட்டருக்காரை பிடிக்கலான்னு பார்த்தா அது எப்பவும் போல் நம்மகிட்ட பிடிபட மாட்டுக்கு, நமக்கு அந்த பயம் போகவும் மாட்டுக்கு. அப்புறம் உள்ளே இறங்கி ஒவ்வொரு கண்ணாடி தொட்டியாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி தொட்டியை க்ளீன் பண்ணேன். இதெல்லாம் இந்த தண்ணி தான் வாட தாங்க முடியலை. ஏன்னா இதில் வந்து நம்ம மாலையை போட்டிருந்தோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டப்பா ஃபீடாவது உள்ளே தட்டி வச்சுருப்பாவை. நானும் அதுக்கப்புறம் ஒத்தையில் ஒவ்வொரு கண்ணாடியாக தொட்டி தூக்கி மேலே வச்சுருவேன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு கண்ணாடி தொட்டியாக தூக்கி மேலேயும் வச்சுட்டேன். அதில் இந்த கண்ணாடி தொட்டி தான் பார்த்துருங்க தூக்கி வச்சு கீழே இறக்கும்போது லைட்டாக வேறு உடஞ்சிட்டு. சரி, அப்புறம் நான் ஒத்தையில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாப் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆனால் அந்த முக்கில் இருக்க டவலில் தான் அலிகேட்டருக்காரை வந்து நம்ம பிடிச்சி போட்டு வச்சுருந்தோம். பிடிச்சி போட்டிருந்தோம்னா பிடிச்சி போடலை, இந்த இரு டவலை மட்டும் நான் மேலே தூக்கி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மோட்டரை போட்டு விட்டு இந்த கம்பை தான் நம்ம டைட்டாக இறுக்கி வைக்கணும். ஏன்னா வந்து இதனாலே நமக்கு தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த கம்பை டைட்டாக அடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கட்டுருக்கார பாருங்க எவ்வளோ ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டு இருக்காவேன்ட்டு ஜாலியாகவே இருக்காவே. மற்ற மீனெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி கண்ணாடி தொட்டில் தான் போட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.